Praise the Lord. First of all, I thank God for this privilege to sing the Manipuri song. And at the same time, behalf of Manipuri, Maitai Christian and AG Church, Imphal Valley section, as a treasurer, I greet you all for the merciless name of our Lord and Savior Jesus Christ in this evening. So this evening we are going to sing the Manipuri song. Before singing the song, I would like to say some word for the Manipur. Still in Manipur, the problem is happening. The case is going on all the Maitai Christian and the Hindu peoples. So they were destroying many. So case is going on the high courts. They were destroying more churches in Manipur. Because of that, these years, all Manipuri Maitai Christian Council, they banned to celebrate the Christmas. மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனை நடந்ததுனால இன்னும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. எல்லா சபைகளையும் எரிச்சிட்டாங்க. அதனால் எல்லா கவுன்சிலும் சேர்ந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அங்கே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி மணிப்பூரில் இப்போது கிறிஸ்மஸ் இல்லை. Day before yesterday, just one believer, he was decorating his house as a Christmas to celebrate in his home. Some of the guys coming and they were beating him. நேற்றுக்கு மணிப்பூரை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து அவங்க வீட்லேயாவது கிறிஸ்மஸ் நம்ம ட்ரீ ஏதாவது டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது சில குரூப்பை சேர்ந்தவங்க வந்து அவங்க வீட்டையை அடித்து நொறுக்கியிருக்காங்க, அவங்களையும் தாக்கியிருக்காங்க. Tomorrow in Manipur, they have the peace prayer along with the governor. So I request to all of you to hold the prayer for the Manipur to bring revival over there. நாளைக்கு மணிப்பூரில் ஒரு சமாதான ஊர்வலம் போகலான்னு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவும் மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் இன்னும் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். At the same time, I feel happy today, but at the moment I feel sometimes sad, although because last year we were decorating to our church and waiting for the midnight to sing Silent Night, Holy Night, but unfortunately my church was destroyed. இந்த நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்கும், இருந்தாலும் அதிகமாக வருத்தமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போன வருஷம் இதே நேரத்தில் எங்களுடைய சபையில் நாங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு மிட் நைட்டில் சைலண்ட் நைட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரேயர் வைப்பாங்க. அந்த ப்ரேயருக்காக நாங்களாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்களால் அதை கலந்து கொள்ள முடியல. எங்கள் சபையில் எல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. It is my humble request to all of you, please keep on pray for Manipur to bring more revival there. எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, மணிப்பூரில் எந்த அளவுக்கு நாசமாயிருக்கோ அந்த அளவுக்கு ஒரு எழுப்புதல் அங்கே வரணும்னு எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடத்துல அதிகமாக சபை உடைக்கப்பட்டதோ, அந்த இடத்துல எந்த இடத்துல அதிகமாக இரத்த சாட்சிகள் மறிச்சாங்களோ அந்த இடத்துல பல மடங்கு அதிகமாக சபைகள் வளரணும், ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யணும். அதுக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். With our God, nothing is impossible with him. He can do everything. He can change the Manipur. I believe that. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவனால் சீக்கிரம் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். When something is happened, there will bring something news. Because of that, God allowed this situation. I believe that. ஏதாவது ஒரு பிரச்சனை ஊழியத்து நிமித்தமாக வருதுன்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கிறோம். I am going to see in the future a bright and beautiful more churches in Manipur. இனி எதிர்காலத்தில் அதிகமான சபைகளை பார்க்கணும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் அதற்காக எங்களுக்காக ஜெபித்துக்கோங்க. Definitely God will do something. கடவுள் நிச்சயமாக நமக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வார். So lastly, once again I want to request, please kindly remember all the time for the Manipur in your prayer. Thank you all. இறுதியாக எல்லாருடைய தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் எங்களுடைய மணிப்பூருக்காக ஒரு விசையாக ஜெபிக்க முடியாது தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Now we are going to sing Ningthau Singin. Ningthau means that Jesus is the King of the King. இந்த பாட்டு நாங்கள் பாடப்படுற பாட்டுடைய அர்த்தம் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றின பாடல். Ningthau Singin Ningthau Jisu Ningthau Pumna Magdagi Maheli. Hallelujah, Hallelujah. Ai khoi pumna kurum jari.
Ningthau singgi ningthau Jisu ningthau Pumnamakdagi maheli Hallelujah Hallelujah Aikhoi punna khurumjari Jehovah bu thaugal taujabada Thagatba isai saktuna Jehovah bu thaugal taujabada Thagatba isai saktuna Nungsi haiba Prabhu Jisu Aikhoi punna khurumjari Ningthau singgi ningthau Jisu ningthau Pumnamakdagi maheli Hallelujah Hallelujah Aikhoi punna khurumjari Aton basingbu nungsi haiba Awa basingbu janbiba Aton basingbu nungsi haiba Awa basingbu